1857 இந்திய புரட்சிக்கு பின் ஆங்கிலேயருடைய இன இருமாப்பும் பிரித்தாளும் கொள்கையும் பெருகியிருந்தது. புரட்சிக்கு பின் 1858ஆம் ஆண்டிலிருந்து ஆங்கில இராணுவமும் நிர்வாகமும் மறுசீரமைக்கப்பட்டன. நிர்வாகத்தில் அனைத்து உயர் பதவிகளும் ஆங்கிலேயர்களின் வழங்கப்பட்டன. இந்தியர்கள் உதவிப் பணிகளில் மட்டுமே நியமிக்கப்பட்டனர். ஆங்கிலேயர்கள் தங்கள் உயர்வினையும் இன இருமாப்பினையும் கடைபிடித்து வந்தனர். ரயில் நிலையங்களிலும் கேளிக்கை கூடங்களிலும் உணவகங்களிலும் அழகுணர்வுடன் கூடிய தனி அறைகள் ஆங்கிலேயருக்கு மட்டும் என ஒதுக்கப்பட்டிருந்தன. இந்தியர்கள் அங்கு அனுமதிக்கப்படவில்லை. இந்தியர்கள் இழிவாக நடத்தப்பட்டனர். அத்தகைய இன உயர்வு மனப்பாங்கினையும் இருமாப்பும் செயலையும் இந்தியர்கள் பொறுத்து கொள்ளவில்லை. இந்தியாவிலிருந்து ஆங்கிலேயர்கள் இந்தியர்களை பிரித்தாள முயற்சித்தனர். அதற்காக முஸ்லிம்களையும் இந்துக்களும் போட்டியிடச் செய்தனர். முஸ்லிம்களுக்கு சலுகைகளை வழங்கி அனுதாபத்தினை ஊட்ட முற்பட்டனர். அவ்வாறு இந்திய ஒற்றுமையை உடைத்து தங்கள் ஆட்சியை தொடர்ந்து நீடிக்க முயற்சித்தனர். அதனை படித்த இந்தியர்கள் நன்கு புரிந்து கொண்டனர்.